வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் டு டிசிஆர் தமிழ் கார் ரிவ்யூ. நான் தான் உங்களோட குட்டியாரி. இன்றைக்கு எந்த காரை ரிவ்யூ பண்ண போனோம் என்றால் 2007 வந்த மினி கிளப்மேன். இந்த பியூட்டியை தான் எங்களை மினி கிளப்மேனை பற்றி சொல்லணுமெண்டா இவர் தான் எங்களோட கேமராமேன். இந்த கார் சரி, எங்களோட கேமரா ஒர்க் எல்லாத்தையுமே இந்த காரோடு தான் ஒரு கூடுதலாக கொண்டு திருடலேருந்து ஃபாலோ அப் ஷூட்டிங் இருக்கிறது எல்லாமே இவர் தான் ஓடி தருவார். என்ன ரீசனுக்காக வேண்டி அவர் வாங்கினன்றதை உங்களுக்கு பிறகு அவரை இன்டர்வியூ எடுத்து காட்டுறேன். ஆனால் மேஜர் ரீசன்ஸ் வந்து இந்த கிளப்மேன் வந்து கூட இடம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த இன்ஜினும் நல்ல ஒரு போக்கியான இன்ஜின் தான். இன்ஜினுக்கு போக முதல் ஒரு முகத்தை பார்த்தோம்ன்றாலும் இது ஒரு பிளாஸ்டிக் ஃபீல் தான், அலுமினியம் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்கணும். சரி, எங்களோட பென்ட்லி மாதிரி சரியா. கண்ணாடி என்ன பார்த்தோம்னா கூட இதில் கூட ஒரு குரோம் ஃபினிஷ் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பெண்ணமணி கிளாஸ் தான் இருக்குது. கொஞ்சம் ஃபேட் பண்ணியிருக்கிறார். 2007 வந்த கார். இது வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து என்ன நடக்கிறதுனா அந்த சன் யூவி ரேட்டிங்காக தான் இப்படி வாருது. நாங்கள் இதெல்லாம் ரிஸ்டோர் பண்ணுவோம். அது எங்கள் கராஜ் எபிசோடில் அப்புறம் ஃபியூச்சரில் பார்ப்பீங்க. அப்படியே கீழே பார்த்தோம்னா இங்கே ஒரு ஃபோக் லைட்டும் இருக்கிறார், இங்கே ஒரு கிரில்லும் இருக்கிறார் சரியா. இப்போ இருக்க இன்ஜின் எத்தனை அந்த காட்டுறேன்னா அந்த டிசைனை பார்த்தோம்னாலும் இங்கே இதில் கூட இந்த பழைய ஆஸ்டன் கார்கள் மாதிரி அது ஒரு 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 கிளாசிக் டச்சால் இதெல்லாம் குரோம். கார் வந்து டிசைன் பண்ணின வந்து பில்ட் பண்ணின வந்து ஜெர்மனியில் தான். BMW தான் மினி ஓன் பண்ணினோம். அதனால ஹேண்டில் கூட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பக்கம் தான் இருக்கிறார். பிரிட்டிஷ் கார் தான் மினி வந்து பிரிட்டிஷ் தான். டிசைன் எல்லாம் பிரிட்டிஷ் சைட்லேருந்து தான் மாறுது. ஆனால் உள்ளுக்கு இருக்கிற காம்போனன்ட்ஸ்களாக இருக்கட்டும், டிரைவ் இந்த இன்ஜினாக இருக்கட்டும், உங்களோட பிரேக் சிஸ்டத்தில் எல்லாமே BMW தான் காட்டுறோம். உங்களுக்கு பாருங்க, அரோஹரா இன்ஜின் எல்லாம் க்ளீனாக தான் நிற்கிறார். இந்த வருஷத்தில் வந்து 2007 வருஷம் வந்த இன்ஜின் வந்து இது R55 என்று சொல்கிறது இன்ஜின் கோட் சரியா. இவர் வந்து ஒரு 1.6 6 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின். ஒரு நல்ல போக்கியான இன்ஜின் தான். ஃபர்ஸ்ட் செகண்ட் கியர்லாம் டக்குன்னு ஃபுல் பண்ணுவார். ஒரு ஸ்லோவான இன்ஜின்னு சொல்லிடுறேன் அந்த காரின் வெயிட்டுக்கு. இங்கே கிட்ட வந்தீங்கன்னா அப்புறம் அவங்க காட்டுறேன் எங்கேயாவது. இங்கே இருக்கீங்க, இங்கே பாருங்க. BMW பில்ட் நவம்பர் 2007. இதை விட உங்களுக்கு என்னத்தை சொல்லணும். ஸோ ஹார்ட்வேர் என்று பார்த்தோம்னா BMW, அதே இது டிசைன் என்று பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ஃபீல் தான். பில்ட் வந்து பயங்கர சிம்பிள். இதான் கூட ஸ்ட்ரட் பிரேஸ் சரி. அந்த பிரேஸ் இப்படியே மூக்கு மாதிரி வந்து முழு முகமே இதில் தான் வச்சிருக்கிறார். இதுலேயும் கீழே ரெண்டு ஒரு காலம் இருக்கணும். அவ்வளோதான். ஒரு ஈஸியான ஹார் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஆனால் சும்மா கையாலெல்லாம் இறக்கி போட்டு விடையிலாது. டோக் செட்டிங்கன்னா டோக் செட்டிங்கு ஏற்ற மாதிரிலாம் செஞ்சோம்னா சூப்பர் இன்ஜின் இது ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த BMWவில் ஒர்க் பண்ணின மெக்கானிக் டெக்னீஷியன்களுக்கு வந்து இந்த கார்கள் பிடிக்கும். இந்த BMW மெர்சிடிஸை பிடிக்காத மெக்கானிக்களுக்கு இந்த காரை கண்டாலே கண்ணில் பிடிக்காது. ஏன்னா ஒரு தொட்டாச்சிரிங்கி மாதிரின்னு சொல்லுவீங்க அவன் கேட்டிங்கேண்டா. ஆனால் எங்களுக்கு இது சூப்பர் கார் இது. ஏன்னா நாங்கள் அடிக்கடி தோன்றுறாங்க இந்த காரில். சைட் பக்கத்தை பார்த்தோம்னா இந்த மினி வந்து இந்த டிசைனை பார்த்தோம்னாலே ஒரு டைம்லெஸ் டிசைன். என்ன எவ்வளோ பழசாகட்டும், இன்னும் ஒரு 20 வருஷத்தில் கூட இவர் ஒரு மாடர்ன் கார் மாதிரி தான் இருப்பார் பார்க்குறதுக்கு. எங்கே பார்த்தாலும் ஒரு வளைவு சரியா, ஒரு பல்கியான ஃபீல். வீலை பார்த்தோம்னாலே இவர் ஃபேக்ட்ரியிலேருந்து வந்ததே இந்த வீல் தான் சரியா. அதுவும் ஒரு கிளாசிக் ஃபீலாக இருக்கிறார். ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி இங்கே ரவுண்ட் ஷேப் போல் இருக்கணும். ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த கார் வந்து 15 இன்ச்சஸோடு வாரார். டயர் சைஸ்னு பார்த்தோம்னா 175 தர 65. நல்ல ஒரு பல்கியான குண்டு டயர் தான். ஓடைக்கு நல்ல ஸ்மூத்தாகவும் கொஞ்சம் குவர்க்கியாக தான் இருக்கிறார். ஓடைக்க சொல்கிறேன். அப்படியே பின்பாக்க டயரை பார்த்தோம்னா கூட என்ன சைஸ் இது 15 இன்ச் தான். 175 தர 65. நல்ல டயர் சைஸ் இவர். எனக்கு இந்த காரிலேயே பிடிச்ச பக்கம் என்று பார்த்தோம்னா டிரைவர் சைட். இங்கே யூகேல டிரைவர் சைட் ரைட் ஹேண்ட் சைட் தான். ரைட் ஹேண்ட் சைட் பக்கம் தான். ஏனென்றால் பொறுங்க உங்களுக்கு சொல்கிறேன்னா அங்கே கிட்ட போனோன்னு தான் அந்த காட்டில் அவங்களுக்கு இங்கே இந்த காட்டுறேன் பாருங்க. இந்த பில்லர்ஸ் கூட நல்ல ஒரு மாடர்ன் ஃபீலாக தான் இருக்கிறார். இங்கே பாருங்க, இதெல்லாம் ஒரு முட்டை மாதிரி ஃபினிஷ். இப்போ கதவை அடிக்க வரேன். கதவை திறந்தா கூட இது மினி கூப்பராக இருக்கலாம், மினி 1 இருக்கலாம், இவர் கிளப்மேன். இங்கே பாருங்க, கண்ணாடியில் கூட ஃப்ரேம் இல்லை. இது நார்மலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்கள் இல்லாட்டி ஒரு பயங்கரமான ஒரு லக்ஸரியான கார். இப்போ நாங்கள் அந்த அஸ்டன் மார்டின் SUV பார்த்துனாங்க DBX, அதுக்கு கூட கண்ணாடி இப்படி தான் இருந்தது. அதுகளுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எங்களோட யூரோஸ் அது இருக்கலாம். ஆனால் இப்படியான ஒரு காருக்கு இப்படி ஒரு ஃபீல் இருக்கிற வந்து ஒரு தனி யூனிக்கான டிசைனை சொல்லலாம்
சரி, நாங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் பார்த்து நாங்கள் 2-3 ஃபேண்டம் பார்த்துட்டோம். அதே நேரம் மஸ்டா RX 8 ஒன்று இருக்குது. அதை நாங்கள் ரிவ்யூ பண்ணல. அது ரோட்டரி இன்ஜின், அதை வெரி சூன் ரிவ்யூ பண்ணுவோம். இந்த கார்களுக்கும் இவருக்கும் என்ன காமன் என்றால், எல்லாரும் கிட்ட ஒரு தூரத்து சொந்தக்காரர் என்று சொல்லலாம். என்ன காமன் என்றால் இந்த சூசைட் டோர் தான் நேயர்களே. இங்கே பாருங்கயா, இது ஒரு பக்கம் எங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டன் ஓப்பன் பண்ணுற மாதிரி, இல்லை RX 8 மாதிரி அரோஹரா. என்ன ஒரு டச்சு தான். எனக்கு இது காரில் பிடிச்சது வந்து ஒரு 3 விஷயம். அந்த 3ல் இது முதலாவது விஷயம். சரியா, இந்த இப்படி சூசைட் டோர் ஓப்பன் பண்ணுறது. ஆனால் மற்ற பக்கம் அந்த டோர் இல்லை, ஒரு பக்கம் தான் அந்த டோர் இருக்கு ஏறி இறங்குறதுக்கு. பின்னுக்கு பார்த்தோம்னாலும் இங்கே பாருங்க நல்ல ஸ்பேஸ் இருக்கிறார். எனக்கு ஏறி இறங்குறதுக்கெல்லாம் பயங்கர ஈஸி. பின்னுக்கு ஒரு கப் ஹோல்டர் இருக்கிறார். இங்கே பாருங்க, இங்கே ஒரு கப் ஹோல்டர், ஐசோ ஃபிக்ஸ் இருக்குது. இப்போ சின்ன பிள்ளையில நாங்கள் ஏற்றி இறக்கணும்னாலும் 2 ஐசோ ஃபிக்ஸ் செட்டிங் இங்கே இருக்கிறார். தலைக்கு நல்ல இடம் இருக்குது. காலடியும் நல்ல, நான் கட்டப்படியும் தான் அப்படி இருந்தால் நல்ல, எனக்கு சூப்பர் இடம். பாருங்க வாரன், இங்கே எவ்வளோ இடம் இருக்குன்னு. இது நோமல் டிரைவிங் பொசிஷனா. பின்னுக்கு வந்து அந்த கொஸ்டோஃபோபிக்காக எல்லாம் இல்லை, கொலஸ்டோஃபோபிக், அதாவது ஒரு பட்டிக்கில் அடைச்சிருக்கிற மாதிரி ஃபீலிங் இல்லை. ஆனால் இவர் தான் மணி டச். சரி, மிச்சத்தை காட்டுறேன் உங்களுக்கு. இது பூட்டுறதுண்டா முதல் இந்த கதவை பூட்டி பிறகு இவரை பூட்டணும். எப்படி சூசைட் டோர். 2023ஆம் ஆண்டு ரேஞ்ச் ஒன்று நாங்கள் ரிவ்யூ பண்ணினாங்க. மெயில் பாக்ஸில் இப்போ பாருங்க ஒரு பக்கம் வரும். அந்த ரிவ்யூ வேணும்னா பாருங்க. அங்கேயே உங்களுக்கு சொன்னேன், அந்த டிசைன் இல்லை, அதுவும் பிரிட்டிஷ் டிசைன் தான். அந்த டிசைனில் வந்து கண்ணாடி வந்து ஒரு ப்ரொமினென்டான ஒரு ஃபினிஷாக இருந்தது. இப்போ ஒரு கணக்கு பாடி ஷேப்பில் ஒன்றும் இல்லாமல் இங்கே இதுக்கு பார்த்தோம்னா கூட இங்கே இது பாடி, இது மேல் பாடி. ஆனால் இங்கே சைட் பக்கம் எல்லாம் ஃபுல் கண்ணாடி தான். அது 2023ஆம் ஆண்டு வந்த கார். இது 2007ஆம் ஆண்டு வந்த காருக்கு அந்த டிசைனை கொடுத்துருக்கணும், அந்த பில்லர்லெஸ் டிசைன் மாதிரி. நல்லா இது வந்து இந்த டிசைனை பார்க்க பின்னான காட்டிட்டு சொல்கிறேன்னா, பின்பக்கத்தை பார்த்தோம்னா கூட இது ஒரு வேன். சரி, அங்கே பாருங்க, ஒரு வேனுக்கு எப்படி கதவு திறக்கும் அப்படித்தான். அதுவும் ஹைட்ரோலிக் நேர்களே. இந்த ஹைட்ரோலிக் இப்படி ஒரு கதவுல இங்கே கடைசியாக கண்டுனான் என்றால், நாங்கள் ஆஸ்டன் மார்டின் எடுத்துனாங்க இப்போ கட்டரியில் வெண்டேஜ் நியூ புதுசாக வந்தது. அந்த கதவுல கூட ஹைட்ரோலிக் ஸ்ட்ரட்டுகள் இருந்தவை கதவுலேயே. அதுவும் இதுக்கு இருக்குன்னா இவ்வளோலாம் யோசிச்சு செஞ்சிருக்கணும். இந்த கார் டிசைனை பார்க்க எனக்கு என்ன ஃபீலிங் வருதுண்டா, ஒரு சம்மர் ஹாலிடே நாளண்டு. அந்த சம்மர் ஹாலிடே வரும் தான் இல்லை ஸ்கூல்லே. அந்த டைம் இந்த நல்ல ஒரு டிசைனுக்கு அந்த இங்கிலீஷ் வார்த்தை வராது, அந்த டிசைனிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பீங்களா யங்ஸ்டர்ஸ், காலேஜாக இருக்கலாம் இல்லாட்டி யூனிவர்சிட்டி இருக்கலாம், அவை எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒரு காரை ஒரு டெய்லி யூஸுக்கும் ஒரு மாடர்னான ஸ்டைல்லையும் ஒரு கிளாசிக் டச்லேயும் ஒன்று டிசைன் பண்ணுங்கண்டா இந்த காரை தான் ஒரு சம்மர் ஹாலிடே முழுக்க டிசைன் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஒரு ஃபீலிங்கை தருதுன்னு. எல்லாத்துலேயும் ஒரு தனி குவாக்கி டச் இருக்குங்க. இந்த டச்சை பாருங்க, இங்கே இதான் டெய்ல் லைட். சரியா, ஆனால் இப்போ இந்த கதை டெய்லைட்டை பாருங்க. இப்போ நான் அந்த கதவை மூடினேன் என்றால் அவருக்குன்னு ஒரு தனி கவர், அதெல்லாம் ஒரு தனி ஒரு வித்தியாசமான. இவருமே எந்த காரை அப்படி பார்த்துருக்குறீங்க? இது ஒன்றுமே இல்லை காரை நீங்கள் கண்டே இருக்க மாட்டீங்க. இவரை பூட்டணும் என்றால் பாருங்க, பூட் சைஸை முதல் காட்டுறேன். இங்கே நான் கொஞ்சம் சாமான்கள் ஏற்றி தாங்கிற கேமரா எக்யூப்மெண்ட்ஸ். இங்கே ஒரு நல்ல பூட் சைஸும் இருக்கிற, பின் சீட்டு மடிக்கலாம். இதுக்கு கீழே நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பாருங்க, அவ்வளோ பெருசுல நான் காணும். ஓகே, நல்ல ஸ்பேஸ், அந்த மாதிரி ஸ்பேஸ். இப்போ இவர் மூடணும் என்றால் முதல் இந்த லட்ச் பக்கத்தை மூடி, சரியா, பிறகு இந்த பக்கத்தை மூடணும். 2 நல்ல ஹேண்டில்கள். அதுவும் நான் விரலை வச்சோடனே பின்னுக்கு ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்கணும். அந்த கருப்பாக தெரியுதா ஹேண்டிலுக்கு பின்னால், அவர் தான் சுவிட்ச். நல்ல சில்கியான ஃபீல். பின்பக்கம் மணியாக தான் இருக்கு. என்ன துடா பெருசாண்டு இல்லை, ஆனால் பூட் நல்ல சைஸ். எக்ஸாஸ்ட்டை பார்க்க கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தான் காட்டியிருக்கணும். இந்த காருக்கு ஹோஸ் பவர்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 140 ஹோஸ் பவர்னு சொல்லலாம். இந்த எக்ஸாஸ்ட்டுக்கு இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னா டுப்பு பண்ணி முன்னுக்கு இந்த சத்தம் போடுவார். அதே நாங்கள் ஃபுல் எக்ஸாஸ்ட்டை மாற்ற போகிறோம். அடுத்த கேரேஜ் எபிசோடில் அதை நான் உங்களுக்கு காட்டுறோம். சரியா, இன்னொரு டச் வந்து இப்போ புதுசாக வர Audi e-tron இருக்கலாம், புதுசாக வர Porsche இருக்கலாம், ஏன் இப்போ BMW கூட அப்படி கண்டிருக்கிறேன். இந்த ஒரு பெண்ணம்பெரிய ஒரு பிரேக் லைட் ஒன்று வரும் அவனுடைய பின்பக்கம். இது 2007ஆம் ஆண்டு வந்த டிசைன்லேயே இதை கொண்டு வந்துட்டீங்க, அந்த பெரிய பிரேக் லைட்டை. இது இந்த ஒரு மாடர்னான திங்கிங்காக அப்போ யோசிச்சு ஒரு கிளாசிக் ஃபீல்டில் முடிச்சிட்டாங்க. இது இன்னும் 30 வருஷத்துலேயும் இந்த கார் புதுசு மாதிரி தான் இருப்பார். சரி,
உள்ளுக்கு வந்து ஏறினம் என்றால் கீ கூட கொஞ்சம் வித்தியாசம் தான். இங்கே வேறுங்க ஒரு இட்லி மாதிரி இருக்கிறார். ஸோ இதில் உங்களோட லாக் அன்லாக் பூட் திறக்கிற பட்டனும் இருக்குது. அது இங்கே ஓட்டி ஒன்று இருக்குது. அதை தள்ளி விட்டோம்டா சரி சிம்பிளாக கதவடின்னு தொடங்குறாங்க. கதவடியை தொட்டமென்றாலும் நல்ல ஒரு சாஃப்ட் பிளாஸ்டிக் தான் இருக்கிறார். ஒன்றும் சீப்பாக ஃபீல் பண்ணல. கதவை திறந்து முன்னாலும் ஏறி இறங்கிக்கும் நல்ல ஸ்டைலிஷாக தான் இருக்கிறார். இங்கே டோ கார்டு கூட நல்ல சாஃப்ட் டச்சாக தான் இருக்குது. ஹேண்டில் அடியெல்லாம் நல்ல சொல்லிட்டாக தான் இருக்கிறார். இங்கே உங்களோட விங் மிரர் செட் பண்ணுற பட்டன் மட்டும் இங்கே இருக்கிறார். சரியா சரி அப்படியே நடுப்பக்கம் வந்தோம்னால் ஸ்டேரிங் ப்ரொப்போர்ஷனோடு இருக்கிற ஸ்டேரிங். சரியா ஒரு பட்டன் ஒன்றும் இங்கே இல்லை. இங்கே மினின்னு மட்டும் ஒரு லோகோ தான் இருக்குது. முன்னுக்கு இருக்கிற டயல் இருக்கிறாரல்ல இவர் வந்து உங்களோட ரெஃப் மீட்டர். இந்த கார் வந்து இந்த ஒரு பி ரோட்டில் இப்போ ஹைவேயில் ஓடாமல் இந்த பி ரோட்டில் இல்லாமல் ஓடி திடலாம் தானே. ஒரு யூகேலேருந்து பார்த்தோம்னா ஒரு 70 மைல்ஸ் பவர்லாம் சில பி ரோட்டில் ஓடலாம். அப்படியே பி ரோட்டுக்கு ஓடுறதுக்கு ஒரு மன்னிச்சாவும் நல்லா லோவாக இருக்கிறார். நல்ல ஹேண்ட்லிங் ஓடைக்க சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அதனாலவே உங்களுக்கு ரெஃப் மீட்டர் மட்டும் ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங்கை இந்த மினியில் கொண்டு வந்திருக்கணும். ரெஃப் மீட்டர்னா அப்பப்போ கியர் மாற்றணும்னு டக்குன்னு நாங்கள் பார்த்து மாற்றலாம். ஸ்பீடோ ஒன்று பார்த்தோம்னா இங்கே தான் இருக்கிறார். இதுதான் உங்களோட ஸ்பீடோ. சரியா பட் உங்களோட இன்ஜின் லைட்டு அந்த லைட் இந்த லைட்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எவ்வளோ திட்டன் இங்கே பாருங்க ஒரு பெட்ரோல் காட்டுறார். இது உங்களோட இன்ஜின் லைட் அதெல்லாம் இப்போ கார் ஸ்டார்ட் பண்ணாதபடியால் இதான உங்களோட இன்ஃபர்டெயின்மெண்ட். உங்களோட ரேடியோ சிடி எல்லாம் இங்கே இருக்கிறார். எல்லாமே இதுக்குள்ளே இன்டிகிரேட்டட் பண்ணியே இருக்குது. சாங் கூட்டி குறைக்கிறது இங்கே நடுவில் இருக்கிறார். இது வேறு அங்கே கண்டிருக்கிறோம். ரோல்ஸ் ரோய்ஸ்லேயும் நடுவில் தான் இருக்கிறார் சாங் கூட்டி குறைக்கிறார். கொஞ்சம் டச் பிஎன்டபிள்யூ தான் அதையும் மோன் பண்ணிடும். என்ன இது உங்களோட கிளைமேட் கண்ட்ரோல் செட்டிங். இது ஒரு நைஸ் டச். உங்களோட விண்டோ ஏற்றி இருக்கிறது, ஃபோக் லைட், சென்ட்ரல் லாக்கிங், முன் ஃபோக் லைட், மற்றது உங்களோட கண்ணாடி ஏற்றி இருக்கிறது. இங்கே 2 கப் ஹோல்டர்ஸும் இங்கே ஒரு 12 வோல்டேஜ் சொக்கெட்டும் இருக்கிறது. சரியா இங்கே பார்த்தோம்னால் இதான் உங்களோட ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கூட இந்த காருக்கு இருக்குது. அதை ஒன் பண்ணி ஆஃப் பண்ணுறது. இது உங்களோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஒன் பண்ணி ஆஃப் பண்ணுறது. அப்படின்னு மேலே வந்தீங்கன்னா இந்த கியர் கூட நல்ல ஹைட் ப்ரொபோர்ஷனாக தான் இருக்கிறார். கிளட்ச்மா தண்ணி மாதிரி இருக்கு. கியரு நல்ல ஷோர்ட் ஷிஃப்ட்ஸ். இந்த ஹோண்டா சிவிக்கில் பார்த்துருப்போம். டக்குன்னு கீரை போடலாம். லாங் த்ரோ இருக்காது. ஸோ அப்படி ஒரு நல்ல ஷோர்ட் ஷிஃப்ட் ஃபீலிங்கை தந்திக்க. அதுவும் 6 கியர். மைல்ஸ் பர் கெலன் இந்த காரை பார்த்தோம்னா ஒழுங்காக ஒரு ஹைவேல ஓடினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 35 37 மைல்ஸ் பர் கெலன் தாரார். சிட்டிக்கில் பார்த்தோம்னாலும் ஒரு 30 மைல்ஸ் பர் கெலன் தாரார். நல்ல மைல்ஸ் பர் கெலன்டே சொல்லலாம். இப்படியான ஒரு பெரிய காருக்கும் ஒரு ஸ்போர்ட்டியான ஃபீலுக்கும். ஹேண்ட் பிரேக்கும் இழுத்து போடுறதுக்கு நல்ல ஈஸியாக தான் இருக்கிறார். சீட்டும் நல்ல கம்ஃபர்டபுள் தான். ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணிடாது. அப்படி கொஞ்சம் மேலே போனோம்னா இதை பாருங்கயா. இது இங்கால பக்கம் சன் அடித்தா உங்களை பிளாக் பண்ணுறதுக்கு. இதுக்கான காரணம் நாங்கள் கண்டதே இல்லை. சரியா இது நார்மல் கார் மாதிரி. இங்கேயும் ஒருத்தர் இருக்கிறார். நடுவில் ஒரு வெனிட்டி மிரரும் 2 லைட்டும் இருக்கணும். நடுப்பக்கம் பார்த்தோம் என்றால் இங்கேயும் அந்த சுவிட்சுகள் அப்படி அந்த ஒரு கிளாசிக் ஃபீலில் வச்சிருக்கணும். இங்கே வேறுங்க இவங்க லைட்டில் நிப்பாட்டி போடுறது நல்ல சுவிட்சுகளும் ஒரு பின் மிரரும் நல்லா சொல்லிட்டான மிரராக தான் இருக்கிறார். உங்களோட ஹேசட் லைட் பட்டனை பாருங்கயா. இது சரியான நடுவில் தான் இருக்கிறார். இங்கே இதுதான் உங்கள் ஹேசட் லைட் பட்டன். கொஞ்சம் லெஃப்ட் பக்கம் போனோம் என்றால் இங்கே ஒரு கிளஃப் பாக்ஸ், இங்கே ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட்டும் இருக்கிறார். இது என்னோட காரணம் அங்கே கண்டனான் என்றால் ரோல்ஸ் ராய்ஸ் இல்லை, ரேஞ்ச் ரோவர்லேயும் இப்படி ஒரு 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கிறார். ஸோ சில டச்சுகள் நல்லா யோசிச்சு செஞ்சுருக்கணும். இது உங்களுக்கு டக்குன்னு உங்கள் வாலெட்டில் வச்சு எடுக்கிறேன்னா இங்கே வைக்கலாம். பெரிய சாமான்கள் வைக்கணும்னா மட்டும் இங்கே கீழே வச்சு எடுக்கலாம். சரியா அடுத்தது கார் வரைக்கும் ஓடி பார்ப்போமா. ஒரு பட்டன்லேயும் ஸ்டார்ட் ஆகிறார். பட்டன் ஸ்டார்ட் வர பார்ப்போம் இப்படி இருக்குங்கிற மினியண்டா. ஆடே கிளச் எல்லாம் தண்ணி மாதிரி இருக்கு. பழைய கார் ஓடுற மாதிரியே இல்லை எனக்கு. பிக்கப் எல்லாம் நைஸ். ஒரு குட்டி கார் ஓடுற மாதிரி ஃபீலிங்கே இல்லை. நல்லா சொல்லிட்டே இருக்கிறார். நல்ல பிக்கப். அந்த 1.6 இன்ஜின் சைஸ் தெரிய வருது. ஹேண்ட்லிங்லாம் நல்லா சொல்லிட்டே இருக்கிறார். கார் அப்படி ரோட்டில் நிற்கிற மாதிரியே இருக்கிறார் ஃபீலிங். இந்த பம்பியா பறக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. பயம் இல்லை இந்த காரோடைய. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்க தெரியாத எங்கள் எக்ஸோஸில் ரோட்டை இருக்குது. அதை நீ வெரி சூன் திருத்திடுவோம். அது டிசிஆர் கேரேஜ் எபிசோடில் நீ வரும். 3rd கியரில் போகிறேன். நல்ல இன்னும் பிக்கப் இன்னும் பிக்கப் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்.
வாவ், ஒரு குட்டி ஸ்போர்ட்ஸ் கார் ஓடுற மாதிரியே இருக்குது. பிரேக்கிங் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு, சாலிட் பிரேக்கிங். நான் உங்களுக்கு என்ன காட்டி தெரியல டவுன் ஷிஃப்டிங் எப்படி செய்யறேன்னு இன்றைக்கி மின்னில் உங்களுக்கு ஒரு சும்மா ஓவர்வியூ சொல்கிறேன். சரியா பாருங்க, நாங்கள் இப்போ திருப்ப போகிறோம். நாங்கள் ஒரு நேரம் பார்த்து மழை பெய்யுது, சும்மா தான் இருந்தது. இதுக்கு ரிவர்ஸ் கியர் போடுற வந்து சரியா BMW மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கியர் போடுற மாதிரி நல்லா தொங்கலுக்கு போய் போடணும். இங்கே திருப்பி மண்டெல்லாம் சிம்பிளாக எடுக்கிறார். ஓகே, இங்கே பாருங்கயா, இங்கே பிக்கப் நல்லா தானே ஓடுறாரா. ரைட், நாங்கள் இன்றைக்கி வந்து குயிக்காக டவுன் ஷிஃப்ட் பண்ணுற எப்படி செய்யறேன்னு சொல்லித்தாரு. சரியா, ஸோ நாங்கள் இப்போ 4வது கியரில் போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு என்ன டக்குன்னு பிக்கப் வேணுமெண்டா டவுன் ஷிஃப்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லித்தாரு. சரியா, நாங்கள் இப்போ 4ல் போடுறேன், கிளச் உள்ளுக்கு அமர்த்துறோம், கேஸ் அமர்த்துறோம், 3வது அவுட். முன்னுக்கு ஒரு கார் இருந்தபடியாக சுதப்பிட்டு திருப்பி காட்டுற போகிறோங்க. இப்போ 4வது, இப்போ 3வதோடு நாங்கள் இன்ஜின் RPM ஸ்பீட்டை மேட்ச் பண்ணணும். அப்போ கிளச் அமர்த்தி போட்டு எடுத்தோன்னே இங்கே வேறு மேட்ச் ஆகிட்டார். ஒரு ஜர்க் இல்லை, ஒன்றுமே இல்லை. திருப்பி 4 கிளச் அமர்த்துறேன், 3 நோ ஜர்க். இப்போ ஸ்பீட்டும் பிக்கப் பண்ணுவார் டக்குன்னு. இதுக்கு பேர் தான் ரெஃப் மேக்சிங்னு சொல்கிறது. ஒரு 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 கரடு முரடான ரோட்டில் தான் ஓடுறேன். ஒரு ஃபீலிங் அந்த கார் துள்ளுற மாதிரி ஃபீலிங் ஒன்றும் இல்லை. சரியா, சொல்லிட்டா ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்குது ரோட்டோட. டெய்லி யூஸுக்கு ஒரு மணி. ஓகே, பிக்கப் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, முப்பது 50 60 போய் கொண்டு இருக்கிற மைஸ் பவர் ஒரு கையாலேயே ஓடலாம் பாருங்க. அதுக்கு ஒரு சொலிடான ஸ்டேபிலிட்டி இருக்குது இந்த காரில். இப்போ பார்த்து நல்ல மழை பெய்யுது. இவ்வளோ சும்மா தான் இருந்தது இந்த வெதர். இதுதான் லண்டன் வெதர். அந்த மாதிரி போகிறேன். ஓகே, இப்போ நான் 5வது கியரில் நிற்கிறேன். சரியா, இப்போ ரெஃப் மேட்ச் பண்ண போகிறேன். கிளச் அமர்த்துறோம், கேஸ் எப்படி 4வது, திருப்பி ரெஃப் மேட்ச் பண்ணுவோம். கிளச் அமர்த்துறேன், கேஸ் 3வது, கொஞ்சம் கூட கேஸ் கொடுத்துட்டேன், ரவுண்டை போட்டுக்கு வந்துட்டேன். இவர் மணி ஓடுறதுக்கு நல்ல ஃபன், ஒரு ஃபன்னான ஃபீலிங் இந்த கார் ஓடைக்கு. இந்த மினி கூப்பர் நார்மலாக ஒரு நார்மல் டெய்லி கார் ஓடுக்கு அங்கே போர் அடிக்கும். என்ன இந்த காரில் அந்த போர் அடிக்கிற ஃபீலிங்கே இல்லை. அந்த மாதிரி தானே ஓடுறாரு. சரி, கார் ஓடி பார்த்துட்டோம். அடுத்த ஒரு கன்க்ளூஷனில் என்னத்தை சொல்கிறோம் வாங்க. அவுட் ஆஃப் 10 கொடுக்குறேன்டா, ஒரு 10ல் இதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்குறேன்டா. இந்த காரில் பிராண்ட் நியூ ப்ரைஸ். அந்த காரை நாங்கள் வாங்கியிருந்தோம் 2007ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட ஒரு 30,000 32,000 பவுண்ட்ஸ் வந்திருக்கு. தப்புறது இப்படி ஒரு கார் நீங்கள் வாங்க போகிறீங்க. இந்த கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 111,000 மைல் ஓடிட்டார். சரியா, ஓடியும் இப்பயும் கூட அந்த மாதிரி பிராண்ட் நியூ கார் மாதிரி ஓடுறார். ஏனென்றால் எங்கள் ஓனர் இதை வடிவா லுக் ஆஃப்டர் பண்ணுறவர். அவர் எப்படியும் ஒரு 8,000 மைலுக்கு ஒரு ஆயில் மாற்றுவார். ஆயில் ஃபில்டரு, பிரேக் டிஸ்கில் இருந்து என்னென்ன மாற்றணுமோ அது மாற்றுற டைம் வந்தோடனே மாற்றிடுவார். அதை நெக்லெக்ட் பண்ணினோம்னா தான் இந்த கார்கள் நாசமாக போகிறவே. அதனாலே இவர் நல்ல லுக் ஆஃப்டர் பண்ணினபடியாகவும் இந்த கார் டெய்லி யூஸுக்கும். சரியா, இப்போ காரின் வேல்யூக்கு நாங்கள் ஓவரால் ஸ்கோர் கொடுக்கலாமண்டா. இந்த காருக்கு நான் கொடுக்க போகிற ஸ்கோர் வந்து 9 நேர்களே, 9 out of 10. என்னென்னா ஓவரால் காஸ்ட்டாக இருக்கலாம். மந்த்லிலாம் கட்டுறது தராது. அப்போ சொன்னவர் தானே, அதோட ஒரு பர்ச்சேஸ்லேயே வாங்கி ஒரு லக்ஸரியான கிளாசிக் ஃபீலை டெய்லி ஒரு சிட்டிக்குள்ள ஓடி தர்றதுக்கு இவர் மணி கார் நேர்களே. அடுத்தது உங்களுக்கு நான் என்னத்தை சொல்ல போகிறேன். இவ்வளோ காலங்களுக்கு லைக்கிலும் சப்ஸ்கிரைபும் கமெண்ட் தர எல்லாருக்கும் மிக்க நன்றி. எங்களை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ண வந்துடுறாங்க. எங்களை டிக்டாக், எங்கள் இன்ஸ்டாகிராம், ஸோ அதுகளும் மெல்லமாக கூடிக்கொண்டு வாரீங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு மிக்க நன்றி. எப்படி உங்களை அடுத்த ரிவ்யூலையோ இல்லாட்டி TCR கராஜ் எபிசோடில் சந்திப்பேனா. ஐ லவ் யூ.